New 8th Teacher சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 9.3 Compounds. Compoundsங்கிறது purest form of substance. Compounds எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு இல்லைன்னா ரெண்டுக்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸ் ஃபிக்ஸ்டு ரேஷியோ பை மாஸ்ல கெமிக்கலாக ஒன்னோட ஒன்று சேரும்போது உருவாகிறது தான் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். காம்பவுண்ட்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். என்னென்னு பார்த்தோம்னா வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு, சோடியம் குளோரைடு இதெல்லாம் காம்பவுண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இந்த காம்பவுண்ட்ஸில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் கான்ஸ்டியன்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் பார்த்தோம்னா காம்பவுண்ட்ல இருந்து முழுக்க வேறுபட்டதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மாலிகுல் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா 1 ஆக்சிஜன் ஆட்டமும் 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் சேர்ந்தது தான் மாலிகுல் ஆஃப் வாட்டர். பை வால்யூம் வைஸ் பார்த்தோம்னா மாலிகுல் ஆஃப் வாட்டரோடைய ரேஷியோ எப்படி இருக்கும்னா 1:2 இருக்கும். அதே பை மாஸ் வைஸ் பார்க்கும்போது 8:1 இருக்கும். Classification of compounds. கெமிக்கல் கான்ஸ்டியன்ஸை வச்சு காம்பவுண்ட்ஸை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ரெண்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்தோன்னா உயிரற்ற பொருள் லைக் பாறையிலேருந்தும் மினரல்ஸ்லேருந்தும் கிடைக்கிற காம்பவுண்ட்ஸை இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சாக், பேக்கிங் பவுடர் இது எல்லாத்தையும் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுங்கிறது உயிருள்ள பொருள்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருள். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ். ஆர்கானிக், இன்ஆர்கானிக் ரெண்டு காம்பவுண்டுமே 3 ஃபார்ம்ஸ்லையும் எக்ஸிஸ்ட் ஆகும். சாலிட், லிக்விட் அண்ட் கேசியஸ் ஃபார்மில் கிடைக்கும் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். டேபிள் 9.7 காம்பவுண்ட்ஸ் இன் சாலிட் ஸ்டேட். சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஸ்டியன்ட் எலமெண்ட்ஸையும் இந்த டேபிளில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் சிலிக்கா. சிலிக்காங்கிறது சாண்ட். அதில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா சிலிக்கன், ஆக்சிஜன். நெக்ஸ்ட் ஒன் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இதை காஸ்டிக் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவோம். காஸ்டிக் பொட்டாஷில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியன்ட் எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா பொட்டாசியம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் ஹைட்ராக்சைடா இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் சோடியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் ஒன் காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியன்ட் எலமெண்ட்ஸ் காப்பர், சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன். லாஸ்ட் ஒன் ஜிங்க் கார்பனேட். ஜிங்க் கார்பனேட்டை கேலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஸ்டியன்ட் எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஜிங்க், கார்பன் அண்ட் ஆக்சிஜன். டேபிள் 9.8 காம்பவுண்ட்ஸ் இன் லிக்விட் ஸ்டேட். லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஸ்டியன்ட் எலமெண்ட்ஸையும் இந்த டேபிளில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டர். வாட்டரில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியன்ட் எலமெண்ட்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் குளோரின். நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன், நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். சல்ஃபரிக் ஆசிட். சல்ஃபரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டியன்ட் எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன், சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன். லாஸ்ட் காம்பவுண்ட் அசிடிக் ஆசிட். அசிடிக் ஆசிடை வினிகர்னு சொல்லுவோம். வினிகர்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். டேபிள் 9.9 காம்பவுண்ட்ஸ் இன் gaseous ஸ்டேட். gaseous ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸும் அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியன்ட் எலமெண்ட்ஸையும் இந்த டேபிளில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனாக்சைடு. ரெண்டு காம்பவுண்ட்லேயும் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் எலமெண்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் சல்ஃபர் டை ஆக்சைடு. சல்ஃபர் டை ஆக்சைடில் சல்ஃபர் அண்ட் ஆக்சிஜன் எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கு. மீத்தேன். மீத்தேனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் ஒன் நைட்ரஜன் டை ஆக்சைடு. நைட்ரஜன் டை ஆக்சைடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். லாஸ்ட் காம்பவுண்ட் அமோனியா. அமோனியாவில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியன்ட் எலமெண்ட்ஸ் நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன்.
9.3.2 uses of compounds. Compounds எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் வாட்டர். வாட்டரோட கெமிக்கல் நேம் டைஹைட்ரஜன் மோனாக்சைடு. இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய கான்ஸ்டியன்ட் எலமெண்ட்ஸ் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். நமக்கு தெரியும் வாட்டர் ட்ரிங்கிங்க்கும் சால்வெண்ட்டாகவும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் டேபிள் சால்ட். டேபிள் சால்ட்டுங்கிறது சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைடில் இருக்கக்கூடிய கான்ஸ்டியன்ட் எலமெண்ட்ஸ் சோடியம் அண்ட் குளோரின். இது எந்தெந்த பிளேசஸில் யூஸ் ஆகுதுன்னா டே டு டே டயட்டில் யூஸ் பண்ணுறோம் டேபிள் சால்ட்டை. தென் மீட்டையும் ஃபிஷ்ஷையும் கெட்டு போகாமல் பாதுகாக்கிற ப்ரிசர்வேட்டிவாகவும் யூஸ் ஆகுது டேபிள் சால்ட். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் சுகர். சுகரோட கெமிக்கல் நேம் சுக்ரோஸ். சுக்ரோஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் கார்பன் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். இது சுகர் டோஃபிஸ் அண்ட் ஃப்ரூட் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா அதோட கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தோம்னா சோடியம் பைகார்பனேட். சோடியம் பைகார்பனேட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் சோடியம் ஹைட்ரஜன் கார்பன் அண்ட் ஆக்சிஜன். இது எந்தெந்த பிளேசஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபயர் எக்ஸ்டிங்யூசராக யூஸ் ஆகுது. தென் பேக்கிங் பவுடர் கேக்ஸ் அண்ட் பிரெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சோடியம் பைகார்பனேட். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வாஷிங் சோடா. வாஷிங் சோடாவோட கெமிக்கல் நேம் சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் சோடியம் கார்பன் அண்ட் ஆக்சிஜன். இது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சோப்பில் கிளென்சிங் ஏஜென்ட்டாகவும் ஹார்ட் வாட்டரை சாஃப்ட்னிங் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாஷிங் சோடா. ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடரோட கெமிக்கல் நேம் கால்சியம் ஆக்சிக்ளோரைட். கால்சியம் ஆக்சிக்ளோரைடில் ப்ரெசென்ட்டாக இருக்கிற எலமெண்ட்ஸ் கால்சியம் ஆக்சிஜன் அண்ட் குளோரின். கால்சியம் ஆக்சிக்ளோரைட் எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம்னா ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டரை ஸ்டெர்லைஸ் பண்ணவும் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணவும் ப்ளீச்சிங் பவுடர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குயிக் லைம். குயிக் லைமோட கெமிக்கல் நேம் கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் கால்சியம் அண்ட் ஆக்சிஜன். இது சிமெண்ட்டையும் கிளாஸையும் மேனுஃபேக்சர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் ஸ்லேக் லைம். இதோட கெமிக்கல் நேம் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா கால்சியம் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். சுவரை ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது கால்சியம் ஹைட்ராக்சைடு. லாஸ்ட் காம்பவுண்ட் லைம்ஸ்டோன். லைம்ஸ்டோனோட கெமிக்கல் நேம் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய கான்ஸ்டியன்ட் எலமெண்ட்ஸ் கால்சியம் கார்பன் அண்ட் ஆக்சிஜன். இது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சாக் பீஸ் ப்ரிப்பேர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது லைம்ஸ்டோன். இதுதான் காம்பவுண்ட்ஸ்னுடைய யூசஸ்.